பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையினாலே கூடி சூட்டுவாராக. ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னை உருவாக்குற கர்த்தர், நான் உன்னை வடிவமைக்கிற கர்த்தர், உன்னை மேன்மையாக்குற கர்த்தர் என்பதை அவர் ஆணித்தரமாக பேசுகிறார். என்ன சொல்கிறார்? உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். நீ என்ன பண்ணுவ? மலைகளை மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பிடுவ. பாருங்க, ஆண்டவர் தம்மை நம்புகிற மக்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய அறிவிலே, திறமையிலே, செல்வத்திலே, அழகிலே மேன்மையா இருக்கிற மக்களை பார்த்து நீ திகைத்து போயிருக்கலாம். இல்லை என்றால் அவருடைய தோற்றத்தையோ அவங்க உண்டான மேன்மையை கண்டு, பலத்தை கண்டு பயந்து போயிருக்கலாம். நீங்க மேலிருந்து வாசிக்கும் போது, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஒருவர் தேவ மக்களே, அநேக விஷயங்களில் திகைத்து போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம். ஆமே, இன்றைக்கு உன்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒரு நல்ல செய்தி சொல்கிறார். காலம் வரும், நேரம் வரும், நீ எல்லா கண்களுக்கு முன்பாக ஒரு ராட்சசனை போல, அசுரனை போல, எல்லாருக்கும் மேம்பட்ட மக்களாக நீ யாரை பார்த்து பயந்தாயோ, திகைத்தாயோ, அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்தி என்று வாக்கப்படுகிறார். உதாரணத்துக்கு, கோலியாத்தை பார்த்து சமஸ்த இஸ்ரவேலே திகைத்து போனது. என்னடா ஆயிற்று, என்ன உசரம், என்ன பலம், என்ன பராக்கிரம், என்ன வீரம் என்று அந்த நாட்டினுடைய அரசனே எதுவும் பேசாமல் அமைதியாக மாறிவிட்டான். ஆனால் ஒரு சாதாரண எளிய ஒரு சிறிய வாலிபனாக இருந்த இந்த தாவீதை தான் கர்த்தர் அவர் புதிதும் கூறுகிற எந்திரமாக மாற்றினார். மலைகளை ஒப்பாக அந்த கோலியாத்தை மிதித்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமை மிக்கவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். தேவ மக்களே, இந்த பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகளும் சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், நீங்கள் இப்போது இருக்கிற இந்த உபத்திரத்தையும் கண்ணீரையும் பாடுகளை தாண்டி ஒரு மகிமைக்குள்ளே கடந்து போயிருப்பீர்கள். உங்களை கர்த்தர் உருவாக்குற விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். உங்க வருமானமோ, உங்க தொழிலோ, உங்க குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் உன் பிள்ளைகளுடைய சமாதானமோ அது பிரமிக்கத்தக்கதாய் மாறும். அவர்கள் அறிவு பெருத்தவர்களாய், திறமை பெருத்தவர்களாய், எல்லா அருளையும் ஆசீர்வாதத்தையும் உடையவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். பொய் சொல்ல தேவர் அல்ல, மனமாற ஒரு மனபுத்திரம் இல்ல. அந்த எளிய மக்களை தான் அவர் பலமுள்ள மக்களாக மாற்றுகிறார். சிறியவனை புடுதிலிருந்து எளியவனை குப்பையில எடுத்து அவர் பிரபுகளோடு அவர் அமர பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். தேவ மக்களே, இந்த வேத வாக்கியம் நிச்சயமாக உங்க வாழ்க்கை நிறைவேறும். கர்த்தர் உங்களை உருவாக்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். சகல ஜாதிகளும் கர்த்தர் உங்களை மேன்மையாக ஒண்ணு மட்டும் நீ நானும் செய்யணும். நீங்கள் திகைத்து போய் நின்ற, அங்க பயந்து போய் நின்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் திறந்து வெளியே வரணும்னா முதல் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய தாசன். ஆண்டவர் உங்களை பார்த்து, என் தாசன் என்றால் நீ என்னுடைய வேலைக்காரன், நான் தெரிந்து கொண்ட ஒரு வேலைக்காரன். நீ ஆண்டவருடைய மக்களே, நீங்கள் ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். அவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். உள்ளவைகளை அவமாக்கும்படி, இல்லாதவைகளை இழிவானவர்கள் தெரிந்து கொண்டார். ஒரு சாதாரண மக்களாக உன்னைதான் ரொம்ப அறிவாளி, திறமசாலி, புத்திசாலியா இருக்கிற மனுஷனுக்கு முன்பாக உங்களை உருவாக்கி அவர் மேன்மைப்படுத்துவதற்காக ரட்சித்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பு விசேஷமானது, உங்க அழைப்பு விசேஷமானது, உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் விசேஷமானது, உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் விசேஷமானது. நீ விசேஷித்தவர்களை மறந்து போகாதே. இப்போ இருக்கிற பாடுகளை கண்டு, இப்போ இருக்கிற நெருக்கத்தை கண்டு, இப்போ இருக்கிற கண்ணீரை கண்டு தோண்டு போகாதே. கர்த்தர்கள் உபத்திரம் வழியா உருவாக்குகிறார், பாடுகள் வழியா உருவாக்குகிறார், உங்களுக்கு நெருக்கடி வழியா உருவாக்குகிறார். ஆமே, அசுரனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ மக்களே, தெரிந்த சிந்தையார்கள், இந்த வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் இதுவரைக்கும் திகைத்து போன, இதுவரைக்கும் பயந்து போன எல்லா சூழ்நிலையிலும் இருந்து கர்த்தர் உங்கள் வேறுபட செய்ய போகிறார், உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். இந்த வேத சத்தியம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள். இதைத்தான் வேதம் சொல்கிறது. பயப்படாத, திகையாதே, நான் உன் தேவன், உன் இனத்தை செய்ய போகிற புதிதும் கூர்மையுள்ள பற்குள்ள எந்திரமாய் மாற்றுவேன். மலை போல நம்பிக்கொண்டிருக்கல, ஐயோ இது மலை, இதெல்லாம் கடந்து போக முடியாது, இவங்கிட்ட போட்டி போட முடியாது, இவர்கிட்டயே போக முடியாது. மலை போல உசரமானவர்கள் எண்ணிக்கொண்டதல்ல, இந்த மலையும் மிதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரோட மகிமையாக மாற்ற போகிற உன் வம்சங்கள், உன் தலைமுறைகள், சந்ததிகள், அவர்கள் இந்த பூமியை ஆளுகை செய்வார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மக்களே,
பயப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நான் உருவாக்குற கர்த்தர் உன்னை உருவாக்குவேன். எங்கே தள்ளப்பட்டாயோ, எங்கே அற்பமா எண்ணப்பட்டாயோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ, அவன் நடுவே புதிதும் கூறுகிற எந்திரமாய் உன்னை மாற்றுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு நிச்சயமா நிறைவேறும். நம்பிக்கை இருங்கள். அதை தான் ஆண்டு சொல்லுகிறார். நம்பிக்கையே அமெரிக்க நம்பிக்கையே நமது பலனாய் இருக்கிறது. இயேசுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருங்கள். காலம் ஒரு கர்த்தர் என்னை உருவாக்குவார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டால் உயர்ந்திருப்பேன். அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்களை அறியாமலே நீங்கள் திரும்பி பார்த்தால் கர்த்தர் உங்களை வடிவமைத்த விதங்கள், உருவாக்கிற விதங்கள், மேன்மைப்படுத்திய விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். ஏசாயா 41 அது 15 வாக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அதை நிரப்புவதாக ஆசீர்வதிப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.